ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேங்கிளோட மாடல் வந்து பாருங்க, இந்த மாடல்ல ஒரு பேங்கிள். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பேங்கிள் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு 1 கட் பேங்கிள், கர்வ் பேங்கிள் வேணும். அப்புறமா 6 கட் பேங்கிள்ல ஒரு 2, அதுவும் கர்வ் பேங்கிள் தான். ஒருவேளை 6 கட் பேங்கிள் இல்லைன்னா 4 கட் பேங்கிள்ல இந்த மாதிரி இப்படி 2 பேங்கிள் வேணும். அப்புறமா ஏதாவது ஒரு கலர்ல த்ரெட், சில்க் த்ரெட், அது கூட ஒரு கோல்டு த்ரெட்டும் ஒரு கோல்டு ஜெரி த்ரெட்டும். இந்த ஜெரி த்ரெட் பாருங்க, இது வந்து ரொம்ப இப்படி சாஃப்டா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நல்லா அப்படி ஃபிளெக்சிபிளா நல்ல நூல் மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணுவோம்ல ஒரு ஜெரி த்ரெட், அந்த மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேங்கிள்ல சுத்துறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெரி த்ரெட், அப்புறமா கோல்டுல நம்ம சில்க் த்ரெட், ஏதாவது ஒரு கலர். நான் வந்து இன்னைக்கு ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு கலர் இது பதிலாக எடுக்கலாம். அப்புறமா பட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பட்ஸ். இதை வந்து நம்ம பட்ஸ்ன்னு கேட்கணும் கடையில். இது வந்து எப்படி இருக்கும்னு காட்டி தரேன் பாருங்க. இந்த மாதிரி இப்படி கோல்டு கலர்ல ஒரு கம்பி இருக்கும். அதுல இந்த 2 எண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி இப்படி குட்டியா பால்ஸ் இருக்கும். இப்படி பட் மாதிரி இப்படி பால்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு பேரு பட்ஸ். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து பீட்ஸ் இருக்குல்ல, நம்ம பீட்ஸ் எல்லாம் இப்படி கோர்த்து இப்படி சுத்துறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இதுக்கு யூசேஜை நம்ம வந்து பேங்கிள் செய்யல நான் வந்து நல்லா டீட்டெயிலாக சொல்லி தரேன். இதுக்கு பேரு பட்ஸ். அப்புறமா பாருங்க ரிங்ஸ். இந்த மாதிரி ரிங்ஸ் இப்படி சின்ன சின்ன சைஸ்ல ரிங்ஸ் கொஞ்சம் வேணும். அப்புறமா பஞ்ச் பீட்ல கோல்டு பஞ்ச் பீட், இது வந்து 1 mm சின்ன பஞ்ச் பீட். அப்புறமா இது வந்து பஞ்ச் பீட்ல ஒயிட் கலர் பீட். சரி, இந்த மாதிரி இப்படி பஞ்சஸ்ல இருக்கும். இது வந்து ஒயிட் கலர் பீட். அப்புறமா கட்டர், இது வந்து கட்டிங் பிளேயர், நம்ம பட்ஸ் கட் பண்றதுக்கு கட்டிங் பிளேயர். அப்புறமா B7000 கம், ஃபெவிக்ரில்க்கு ஃபேப்ரிக் க்ளூ. இதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து பேங்கிள் ரேப் பண்ணணும். நான் வந்து ஏற்கனவே இப்படி ரோஸ் கலர் வச்சு ரேப் பண்ணியிருக்கேன். இனி நம்ம இதுக்கு மேல டிசைன் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஜரி த்ரெட் இருந்துல, அந்த ஜரி த்ரெட்ல நான் வந்து 5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஜரி த்ரெட்ல இது வந்து 5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டு பாருங்க, இந்த டிப்ல வந்து லேசா கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி இப்படி ஷார்ப்பா வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இப்படி கம் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும். நம்ம சில்க் த்ரெட் மாதிரி ரொம்ப டக்குன்னு அப்படி ஒட்டாது. ஸோ அதனால முதல்ல கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கம் வச்சு இப்படி லேசா காய விட்டுட்டு அப்புறமா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி கம் அப்ளை பண்ணிட்டு இனி நம்ம இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி லேசா சரிச்சியே நம்ம வந்து இப்படி இந்த சைடு இப்படி கொண்டு வரணும் பாருங்க. இந்த மாதிரி இப்படி ஒட்டிட்டு இந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி சரிச்சு நம்ம வந்து இப்படி ரேப் பண்ணணும் பாருங்க. இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டா போதும். இந்த அளவுக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி கண்டினியூ பண்ணணும். அது கொஞ்சம் ஒட்டுறது வரைக்கும் இப்படி ஒரு விரல் வச்சு அதை நம்ம பிடிச்சிடணும். பாருங்க, இப்ப நம்ம முடிக்க போறோமா. இனி நம்ம இதுல அதுக்கு முந்தின இதுல நம்ம ஒரு கம் வச்சிடணும். அப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு வேண்டியதான் பாருங்க. இந்த மாதிரி நம்ம பின்னால அப்படியே ஒட்டிடலாம் பாருங்க. பின்னால வந்து பாத்தீங்களா, நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டு, இங்க பாருங்க, இங்கதான் நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப அங்கேயே நம்ம எண்ட் பண்ற மாதிரி வந்துட்டு, இதுக்கு மேலே இப்படி நம்ம எண்ட் பண்ணிடலாம் பாருங்க. இந்த மாதிரி இனி இது கொஞ்சம் ஒட்டுறது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இப்படி இது அப்படி கொஞ்சம் பிடிச்சிக்கணும்னா கொஞ்சம் நல்லா அழகா அப்படியே ஒட்டிடும்.
இல்லைன்னா கொஞ்சம் அப்படி கலந்து வந்துடும். கொஞ்சம் நிறைய கம் வைக்கணும். ஆர்டினரியாக நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒட்டுவோம்ல, அதோட இதுக்கு கொஞ்சம் உள்ள கம் அதிகமாக வைக்கணும். இப்போ நீங்கள் இதே இது இந்த த்ரெட்டில் பண்ணீங்கன்னு வைங்களா, இந்த மாதிரிலாம் கிடையாது. டக்குன்னு சில்க் த்ரெட் மாதிரி, இதுவும் சில்க் த்ரெட் தானே. சில்க் த்ரெட்டில் இது வந்து கோல்டு கலர். ஸோ அதனால் இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இது வந்து ஜரி த்ரெட் பார்த்தீங்களா, இது வந்து வெளியில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் அது வந்து கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அதனால் அது டக் டக்குன்னு ஒட்டிடும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம இந்த சைடு ஒட்டிட்டோமா, இனி வந்து ஆப்போசிட் சைடில் ஒட்டணும். அதுக்கும் இதே மாதிரி தான் 5 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுக்கணும். 5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி கம் அப்ளை பண்ணி வச்சுடணும். இனி நம்ம ஒரு இடத்துல முடிச்சோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல திருப்பியும் கம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க, இங்க இருந்து இங்க இந்த மாதிரி இப்படி கிராஸ்ல கொண்டு வரணும். அடுத்து பாருங்க, இந்த த்ரெட்ல இருந்து இந்த த்ரெட்டுக்கு இந்த மாதிரி இப்படி கண்டினியூஸா நம்ம செய்துட்டே போகணும். பாருங்க, இந்த மாதிரி முடிச்சாச்சு. நம்ம நல்லா அழகா இதை ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்படி இருக்கும். 2 பேங்கிள் இந்த மாதிரி எடுத்துடணும். அதுக்கு நம்ம வந்து கோல்டு த்ரெட் நம்ம எடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி கோல்டு த்ரெட், இந்த கோல்டு த்ரெட்டால நம்ம ரேப் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒன்ல ரேப் பண்ணியிருக்கேன். வந்து நம்ம வந்து இந்த கோல்டு ஜெரி த்ரெட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ரேப் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம வந்து இதுல வந்து நம்ம இப்போ த்ரெட் ரேப் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இதை வந்து ஒரு நாட் போட்டுடுவோம். அப்பதான் இது வந்து நிற்கும். பேங்கிள் வந்து ஒல்லியா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டி ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப நிற்காது ஜெரி த்ரெட்னால. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்ல இப்படி ஒரு நாட் போட்டுடுவோம். ஒரு 2 நாட் போட்டுடுவோம். நம்ம வந்து சாட்டின் ரிப்பன் ஃப்ளவர் வச்சு ஒரு பேங்கிள் பண்ணோம்ல, அந்த இதுலயும் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு பேங்கிள் பண்ணிடணும். அந்த மெத்தட் தான் இது. இந்த நாட்டை வந்து இப்படி நம்ம கீழே கொண்டு வரணும். கீழ் சைடில் கொண்டு வந்துட்டு இதை வந்து இப்படி ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு கம் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு அது வரைக்கும் இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ண வேண்டாம். நல்லா காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணா போதும். இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இப்படி இதுல நம்ம 2 நேரம் இப்படி சுற்றுவோம். ஏன்னா இதுவும் கோல்டு ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனால கொஞ்சம் போல்டா தெரியறதுக்கு வேண்டி ஒரு 2 நேரம் இப்படி சுற்றணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணச்சுல நல்லா டைட்டா இழுத்து சுத்தணும். இல்லைன்னா நம்ம ஒர்க் முடிஞ்ச பிறகு பாருங்களா, நம்ம லைட்டா லேசா சும்மா சாதாரணமா சுத்திட்டே இருந்தா நம்ம ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இது வந்து எழும்பி அப்படி நிற்கும். அதனால முதல்ல நம்ம நல்லா டைட்டா அப்படி சுத்திடணும். அப்ப நல்லா அழகா அப்படி இருந்துரும். நான் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி சில்க் த்ரெட் ஜுவல்லரி கோர்ஸ் முடிஞ்சோன்னு ஒரு 3 பேருக்கு கிஃப்ட் உண்டு. ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் என்னென்ன திங்ஸ்லாம் பார்க்குறோமோ அது வந்து நீங்க செய்து மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து உங்க நேம் போட்டு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் உண்டுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. நான் உங்க டவுட்டை கிளியர் பண்ணி தருவேன். இப்போ வந்து இது லாஸ்ட்னால நம்ம வந்து நாட் போட்டு இதை முடிக்கலாம். இப்படி ஒரு நாட் பிளஸ் இன்னொரு நாட், அப்ப நல்லா ஸ்ட்ராங் அப்படி நிற்கும். அதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒரு சுத்திட்டு என்னமா கம் வைக்கலாம்.
இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம இனி இந்த 2 நூலையும் நம்ம வெட்டி எடுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இனி இன்னொரு பேங்கிள் இருந்து பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம இனி த்ரெட் ரேப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்படி லேசாக கம் வச்சுட்டு இந்த கோல்டு த்ரெட் இருக்குல்ல, இந்த கோல்டு த்ரெட்டை நம்ம ரேப் பண்ணணும். இதுக்கு மேலோடி ஒரு கப் போட்டுட்டு அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இனி நம்ம இதை கொஞ்சம் காய விடலாம். பேங்கிள் காஞ்சிட்டு இனி பாருங்க இந்த மாதிரி இப்படி லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இப்படி த்ரெட் இப்படி சேர்ந்துருக்கோம்ல, நம்ம வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், கம் வச்சு பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை கட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு ஹாஃப் அங்கே போயிருக்கும், ஒரு ஹாஃப் இங்கே வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது. யூஸ்வலாக நம்ம பேங்கிள் ரேப் பண்ணச்சில் இதை நம்ம கட் பண்ணி இப்படி எடுத்துருவோம். ஆனால் இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டாம். அது எடுக்காமல் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஒருக்கா அப்படி ரேப் பண்ணிட்டோமா, இனி நம்ம இதில் நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க, இந்த மாதிரி இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி லாஸ்ட் வரைக்கும் இப்படி கொண்டு வந்து இதை நம்ம இப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படி ரிங்ஸ் காட்டினேன் பார்த்தீங்களா, முதல்ல இந்த மாதிரி இப்படி ரிங்ஸ் காட்டினேங்களா, இதில் வந்து நம்ம ஒரு ரிங் எடுத்து இப்படி கோர்க்கணும். பாருங்க இந்த மாதிரி இது வழியாக இப்படி கோர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பாருங்க இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு இனி என்ன பண்ணணும்னா நமக்கு பேங்கிளில் கீழ் நோக்கி பாருங்க இந்த மாதிரி தான் இந்த ரிங் வந்து நமக்கு இப்போ வேணும். பாருங்க பேங்கிளில் வந்து நமக்கு இப்படி கீழ் நோக்கி தான் இந்த ரிங் நமக்கு இப்படி தொங்கிட்டு நிற்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பாருங்க, இது வந்து இப்படி ஃப்ரண்ட் சைடு, இது கீழ் நோக்கி தான் இந்த ரிங் இப்படி தொங்கிட்டு நிற்கணும். ஸோ அந்த ரிங் நமக்கு எந்த சைடில் வேணுமோ அந்த சைடு இப்படி வச்சுட்டு இனி நம்ம அடுத்து நம்ம ரேப் பண்ணணும். நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி இந்த ரிங்கை நம்ம இப்படி கீழ் நோக்கி இப்படி வச்சுட்டாலே அது நல்லா டைட்டாக தான் இருக்கும், மூவ் ஆகாது. அடுத்து பாருங்க, அடுத்தால நம்ம சுத்தச்சில் நம்ம வந்து ரிங் வைக்க வேண்டாம். ஒரு சுத்துக்கு ரிங் வைக்கணும், அடுத்த சுத்துக்கு நம்ம ரிங் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்க அடுத்த சுத்து நான் சுத்துறேன் பாருங்க, அடுத்த சுத்து நான் சும்மா தான் சுத்துறேன், நமக்கு ரிங் வேண்டாம். இனி அடுத்த சுத்து வந்து நமக்கு ரிங் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க இந்த மாதிரி இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி எடுத்துட்டு இந்த நீடில் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த ரிங்கை நம்ம கோர்க்கணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி கோர்த்து நல்லா அழகாக அப்படி கீழே கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்படி கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நல்லா த்ரெட் எப்பவுமே நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே எடுக்கணும். நல்லா அழகாக த்ரெட் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு திருப்பி நம்ம இப்படி ரேப் பண்ணணும். நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும். பாருங்க அடுத்து சும்மா ரிங்கு போட வேண்டாம், போடாமலே இப்படி ரேப் பண்ணணும். நான் வந்து இதுக்கு வந்து 14 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். 14 ஸ்டாண்ட்ஸ். ஏன் 14 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தேன்னா இப்போ நம்ம 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோம்னு வைங்களா, இவ்வளோ வீதியில் இருக்கும் 20 ஸ்டாண்ட்ஸ் தான். அப்போ இவ்வளோ வீதிக்கு தான் நம்ம ஒரு ரிங்கு போட முடியும். அடுத்த வீதிக்கு அப்போ ரிங்குக்கு வந்து கேப் நிறைய ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ நெருக்கமாக ரிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா இப்படி கேப்பாக வேணும், ஒரு ரிங் இங்கே ஒரு ரிங் இங்கே அப்படி உங்களுக்கு வேணும் சப்போஸ் அப்படின்னா நீங்கள் ஒரேடியாக என்ன பண்ணலான்னா ஒரு 20 ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் என்ன டிசைன் எடுக்கீங்களோ அதுக்கு ஏற்றவாறு. இதில் நான் வந்து சின்ன ரிங் எடுத்துட்டு எனக்கு ரிங்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும், சுற்றி எனக்கு வந்து பீட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதுக்கு 14 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்படி நெருக்கமாக உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா த்ரெட்டில் வந்து நீங்கள் 14 ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சும்மா சுற்றிட்டோமா, இனி அடுத்து நம்ம ரிங் போடணும். இந்த மாதிரி இப்படி ரிங்ஸை அப்படி கீழே போட்டுட்டு கீழே அப்படி விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து மேலே நல்லா டைட்டாக அந்த மாதிரி ரேப் பண்ணிக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி எடுக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும், நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும். இனி அடுத்து ரேப் பண்ணச்சில் சும்மா ரேப் பண்ணணும், ரிங்கு போட வேண்டாம். ஒருக்கா சுத்தச்சில் ரிங் போடணும், அடுத்த சுத்தச்சில் ரிங்கு போட வேண்டாம். இந்த மாதிரி என்ன ஒருக்கா சொல்லி தரேன் பாருங்கள். நல்லா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி த்ரெட் அப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ரிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிங்கை நம்ம இப்படி கோர்த்துடணும். கோர்த்துட்டு இப்படி கீழே கொண்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து இந்த மாதிரி இப்படி டைட்டாக நம்ம ரேப் பண்ணணும்.
நல்லா அப்படியே டைட்டாக பிடிச்சி இப்படியே ரேப் பண்ணணும். அப்போ தான் இந்த ரிங்கு நல்லா அழகாக அப்படி நிற்கும். நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ரேப் சும்மா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுற்று சும்மா அப்படி சுற்றிடணும். ஸோ இந்த மாதிரி இனி ஃபுல்லாக நான் வந்து வச்சுட்டு காட்டுறேன். பாருங்க எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இனி நம்ம லாஸ்ட்ல ஒரு சுத்து சுத்திட்டு முடிச்சிடணும். பாருங்க இப்படி ஒரு சுத்து சுத்திட்டு அப்புறமா இதில் கம் வச்சு முடிச்சிடணும். இந்த ரிங்ஸ் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி இப்படி வச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இப்படி வளையலுக்கு கீழே இந்த மாதிரி இப்படி கீழ் நோக்கி இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேங்கிள் நம்ம வந்து பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் பேங்கிள் நம்ம வந்து கோல்டன் கலர் த்ரெட் வச்சு ரேப் பண்ணோம்ல, அதே மாதிரி இதுலயே நம்ம வந்து இனிப்போ ரேப் பண்ணணும். அதுக்கு நான் வந்து 5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இப்படி ஒரு நாட் போட்டுட்டு எப்பவும் நம்ம ரேப் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இப்படி உள்ள இப்படி நாட் போட்டுட்டு ஒரு 2 நேரம் நாட் போட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து இப்படி ஒருக்கா சுத்திட்டு அப்புறமா என்ன பண்ணணும்னா பாருங்க இந்த ஒரு ரிங் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த ரிங் ஸ்பேஸ்ல நம்ம சுத்தலாம். 2 நேரம் சுத்தணும். அடுத்து ஒரு ரிங் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல அந்த ரிங்கை விட்டுட்டு அடுத்த ரிங் ஸ்பேஸ்ல பாருங்க இந்த இப்படி ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்படி ஒரு ஸ்பேஸ்ல பண்ணிட்டு அடுத்த ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த ஸ்பேஸ் அப்புறமா அடுத்த ஸ்பேஸ் விட்டு அடுத்த ஸ்பேஸ் அந்த மாதிரி 1 விட்டு 1 இந்த மாதிரி இப்படி 2 டைம்ஸ் நம்ம அப்படியே ரேப் பண்ணி எடுக்கணும். போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து இதுல வந்து கம் வைக்கணும். அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா அப்படியே ஒட்டிடும். இனி இது வந்து நல்லா காயிட்டு நல்லா காஞ்ச பிறகு இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இனி இதுல வந்து நம்ம வந்து பீட்ஸ் கோர்க்கணும். அந்த பீட்ஸ் எப்படி கோர்க்கணுங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காட்டி தரேன். இதுக்கு பேர் வந்து பட்ஸ். பாருங்க இது வந்து நீங்க கடையில பட்ஸ் அப்படின்னு கேட்கணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி 2 எண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி இப்படி 2 குட்டி பால்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பாருங்க பீட்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க நல்ல ஈக்குவல் லென்த்ல வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ஈக்குவல் லென்த்ல இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி சென்டர்ல நம்ம இப்படி கட் பண்ணி இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இனி நமக்கு பீட்ஸ் கோர்க்கலாம். நம்ம எப்படி கோர்க்கணும்னு நினைக்குமோ அப்படி கோர்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு கோல்டு பீட்ஸ் போட்டுட்டு அப்புறமா ஒரு ஒயிட் பீடு அப்புறமா திருப்பி ஒரு கோல்டு பீடு இந்த மாதிரி இப்படி போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ரிங்ஸ். இந்த ரிங்குக்குள்ளாடி இதை போடணும். நல்லா பாருங்க இதை வந்து இந்த ரிங்குக்குள்ளாடி இப்படி நம்ம போடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு இது வந்து இப்படி தொங்கணும் அப்படிதானே. ஸோ அதனால கொஞ்சம் இப்படி இடம் விட்டுட்டு இதை வந்து இப்படி இப்படி பெண்ட் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி இப்படி வச்சுடணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்க இந்த பீட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஃபர்ஸ்ட்ல பீடு போட்டிருக்கோம்ல அதுக்கு முன்னால என்ன கொஞ்சோண்டு விட்டுருக்கேன் பாத்தீங்களா அந்த பட்ஸ். இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க இந்த கம்பியை வச்சு இப்படி சுத்தணும். எவ்வளவு நாளும் சுத்திக்கலாம். இந்த மாதிரி எண்ட் வரைக்கும் நம்ம இப்படி சுத்திடலாம். அவ்வளவுதான். பாருங்க இப்படி இப்படி தொங்கும் ஹேங்கிங் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இருக்குங்களா ரிங்ஸ் நிறைய கோர்த்து வச்சிருக்கோம்ல இந்த ரிங்ஸ் ஃபுல்லாடி இப்படி ஒவ்வொரு பீடும் நம்ம இந்த செட் இருக்குல்ல செட் ஆஃப் பீட்ஸ் வந்து நம்ம இதுல போய் இப்படி கோர்க்கணும்.
நான் வந்து என்ன ஒருக்கா கூட உங்களுக்கு நான் இதை சொல்லி தரேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இப்படி ரிங்ஸ் கிடைக்கும் கடையில் நிறையா. இயரிங்ஸ் பண்ணக்கூடிய ரிங்ஸ்ன்னு கேட்டால் இப்படி தருவாங்க. இந்த ரிங்கில் நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க, இந்த மாதிரி இப்படி பட்ஸ் எடுத்துடணும். நம்ம 2 துண்டாக வெட்டினாலும் அதில் இது ஒரு துண்டு இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து இதில் இனி பீட்ஸ் கோர்க்கணும். பீட்ஸ் வந்து நம்ம இஷ்டம் தான், நமக்கு எது எது கோர்க்கணுமோ அது எது நம்ம கோர்த்துடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு குட்டி கோல்டு பீடு, அப்புறமா ஒரு ஒயிட் கலர் பீடு, அப்புறமா திருப்பியும் ஒரு கோல்டு பீடு. இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி பாருங்க, இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு பாருங்க, இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு அப்புறமா இந்த ரிங்கை நம்ம இப்படி எடுத்துடணும். இந்த ரிங்குக்குள்ளாடி இப்படி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா பாருங்க, இங்க பாத்தீங்களா இந்த பீடு இருக்கு பாத்தீங்களா, இந்த பீடுக்கு பக்கத்துல இவ்வளவு கொஞ்சம் இந்த அளவுக்கு இப்படி இடம் விடணும். விட்டுட்டு இதுல வந்து நம்ம சுத்தணும். இந்த ஸ்பேஸ்ல பாருங்க, இந்த மாதிரி இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்பிய இந்த இடத்துல இப்படி நம்ம இப்படி சுத்தணும். இவ்வளவு தூரம் தான் சுத்தணும் அப்படிலாம் கிடையாது, நமக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் சுத்துறது நல்லது. பாருங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த ஹேங்கிங் வந்து இப்படி ரெடி ஆயிட்டு. ஸோ இந்த மாதிரி இப்படிதான் நம்ம இனி எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி வளையல் எடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி இப்படி பீட்ஸ் இப்படி எடுத்துட்டு இந்த ரிங்குக்குள்ளாடி இப்படி போடணும். போட்டுட்டு இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்பியில இப்படி மேல இப்படி சுத்திடணும். இதுக்கு வந்து இத்தனை நேரம் தான் இப்படி சுத்தணும் அப்படிலாம் கிடையாது, இந்த கம்பி தீர்றது வரைக்கும் இப்படி சுத்திடுங்க. ஏன்னா அது ரொம்ப பொடிசா இருக்கும் அந்த கம்பி, நம்ம ரொம்ப சுத்துறதுலாம் தெரியாது. பாருங்க, நல்லா தான் இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் நிறைய சுத்துறோமோ அவ்வளவு தூரம் அது ஸ்ட்ராங் தான். பாருங்க, இந்த மாதிரி நம்ம இனி சுத்தி எல்லாத்தையும் நமக்கு கோர்க்கணும். திருப்பியும் ஒருக்க பண்றேன் பாருங்க. இப்படி ரிங்ல இந்த மாதிரி இந்த பீட்ஸை கோர்த்துட்டு இந்த கம்பியை வந்து இப்படி சுத்தி இதுல வந்து இப்படி கோர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி இப்படி இனி நம்ம ஃபுல் ரவுண்டே நம்ம கோர்க்கலாம். பாருங்க, எல்லாம் பீட்ஸும் வச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இனி நம்ம இதை வந்து பேங்கிள் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். இது வந்து பேங்கிள் ஸ்டிக் பண்றதுக்கு நான் வந்து B7000 கம் எடுத்திருக்கேன். இதுலயும் கம் வைக்கிறது வந்து எப்பவும் போலேதான், இந்த இன்னர் எட்ஜ் இருக்குல்ல, இதுல வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வச்சா போதும், ஃப்ரண்ட் சைட்ல நம்ம வைக்க வேண்டாம். நம்ம வந்து இந்த பேங்கில் எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி இப்படி மேலே இப்படி ஸ்டிக் பண்ணிக்கணும். அதே இது கீழ்ப்பக்கம் வந்து இந்த பேங்கில் ஸ்டிக் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். கம் வந்து இப்படி இன்னர் எட்ஜ் இருக்குதுங்களா, இதுல மட்டும் நம்ம நல்லா வச்சா போதும், பூரா இதுலயே நம்ம கம் வைக்க வேண்டாம். ஏன்னா இந்த கம் வந்து B7000 கம் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் சில்க் த்ரெட்ல பட்டோன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியும். இப்போ நம்ம அதுக்கு மேலே வேற ஏதாவது ஒட்ட போனா பரவாயில்ல, நம்ம எதுவுமே இப்போ ஒட்ட போறது இல்லைல்ல, அதனால வெளியில அது தெரியாதபடிக்கு நம்ம வந்து இப்படி உள் நோக்கி நம்ம கம் இப்படி போட்டா போதும். இந்த மாதிரி இப்படி போட்டு நம்ம ஒட்டலாம். இந்த மாதிரி இப்படி ஒட்டியாச்சு. இனி இது நல்லா காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பாருங்க, பேங்கிள் வந்து நல்லா காஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேங்கிங்ஸ்ல இந்த மாதிரி இப்படி தொங்கிட்டு இப்படி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி. நீங்க எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்க. வீடியோஸ்லாம் பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ.
உங்கள் எல்லாருக்கும் இந்த பேங்கிள் நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.